ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரோஜஸ் கலை சேனல்ல பாக்குறது வந்து தீபாவளிக்கு ஸ்பெஷலா பாதுஷா தான் செய்யறோம். வாங்க பார்க்கலாம். பாதுஷா செய்ய ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் தயிர், நல்லா கெட்டி தயிர், கொஞ்சமா நைஸ் உப்பு, நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்து இப்ப நல்லா எல்லாத்தையும் பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சமா லைட்டா தண்ணி தெளிச்சு பிசைஞ்சுக்கலாம். பாதுஷாவுக்கு நல்ல மாவு பிசைஞ்சாச்சுங்க. ஒரு சப்பாத்தி மாவு பத்தத்துக்கு பிசைஞ்சா போதும். இப்போ ஒரு 5 நிமிஷம் அது ஊறட்டும். அடுத்ததா ஜீரா செஞ்சுக்கலாம். ஒரு கப்பு மாவு எடுத்ததுக்கு ஒரு கப்பு ஜீனி இருந்தால் கரெக்டான அளவாக இருக்கும். இனிப்பு நீங்கள் கூடுதல் குறைச்சலாம் சேர்த்துக்கலாம். அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா பாக காய்ச்சி எடுத்துக்கலாம். பாகில் லைட்டாக ஒரு பிஞ்சு நைஸ் உப்பு சேர்த்துக்கலாங்க. பாகு வந்து கம்பி பதம் தான் வர வேண்டியதில்லை. பிசு பிசு தன்மை வந்தாலே நமக்கு பாதுஷாவுக்கு கரெக்டாக இருக்கும். பாகு ரெடி ஆயிடுச்சுங்க பாதுஷாவுக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பாதுஷாவை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சட்டி நல்லா காயுதுங்க. மாவை நல்லா கொஞ்சமாக கையில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உருண்டையை உருட்டிட்டு நம்ம தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம கையாலேயே செஞ்சாச்சுங்க. அடுத்ததாக ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். உளுந்து வடை போடுற மாதிரி போட்டோம்னா கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காய்கறி எண்ணெயில் சேர்த்துக்கலாம். பாதுஷாவை நல்லா திருப்பி விட்டுக்கலாம். கொஞ்சம் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். பாதுஷா நல்லா வந்துருச்சுங்க. பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாதுஷானாலே ரொம்பவே கஷ்டம்னு சொல்லிட்டு நிறைய பேர் செய்ய மாட்டோங்க. ஆனால் ரொம்பவே ஈஸியான ஸ்நாக்ஸ் ஸ்வீட்டு தீபாவளிக்கு நல்ல ஸ்பெஷலாக. இப்போ நல்லா ஜீரா 3/4 பதம் அறனோடனே நம்ம சேர்த்துடணுங்க. இப்போ பொரிச்சு வச்சுருக்க எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். தீபாவளிக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஸ்வீட்டுங்க நம்ம செய்கிறது வந்து பாதுஷா. நம்ம செஞ்ச பாதுஷா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம கடைகளை போய் ஸ்வீட்லாம் வாங்காமல் இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம செஞ்ச பாதுஷா டக்குன்னு ஈஸியாக ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க.